ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா CAD/JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தாங்க. உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சார்ட் வந்து எனக்கு ரொம்பவுமே வந்து பிடிச்சமான சார்ட்டு. இந்த வீக்கில் நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு இந்த வீக்கில் வந்து ஒரு ஜோன் மட்டும் கொடுத்து அவைலபிளாக இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன்லங்க. அதில் இதுவும் ஒன்று தான். இதுவும் பார்த்திங்கன்னா செம வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு. அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் நிறைய சார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஜோன் சார்ட்ஸே வந்து நம்மளது இருக்குது. அதை வந்து போக போக இருக்கிற டேஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம டார்கெட் ஹிட்டான ஒரு சார்ட்டை வந்து பார்க்கலாம். சரிங்களா? CAD/JPY இங்கே இருக்குங்க. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் அப்ளை பார்த்தது டார்கெட் அடித்ததுக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ வந்து நம்ம சார்ட்டில் எப்படி வந்து இதை நம்ம ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்றத டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா CAD/JPY 1 hour சார்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். 1 hour சார்ட் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து இந்த ஒரு ப்ரெசென்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வந்து நமக்கு எடுத்துருக்கு. சரிங்களா? எக்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்குற ஒரு ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல். என்னை கேட்டால் நான் வந்து டேரெக்டாகவே வந்து ஒரு சில என்ட்ரிஸ் வந்து போட்டுருவேன். அந்த கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா அதுக்கு மேலே நான் யோசிக்கவே மாட்டேன். டீசெண்டாக வந்து நான் போட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பேன். பட் ஸ்டில் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டிய ஒரு ஜோனுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் பார்த்தே போட்டுக்கலாம். ஏன்னா ரீசன் பார்த்திங்கன்னா இங்கே ஏசியன் ஹையும் வந்து நமக்கு கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் டேஞ்சர் லெவலுக்கு போகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு CHO/CH கிடைக்குதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு CHO/CH வந்து நீட்டாக வந்து கிடைக்குது. ஸோ வந்து CHO/CH பாயிண்ட் வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சிட்றேன். அடுத்தது CHO/CH பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணணும் இல்லைங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நீட்டாக வந்து கிடைக்குது. அடுத்தது வேறு ஏதாவது ஆர்டர் பிளாக் கிடைக்குதான்னு பார்த்தோம்னா அடுத்த ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து இந்த ஆர்டர் பிளாக் இப்போ வந்து வேலிட் கிடையாது. காரணம் என்னென்னா இன்னும் வந்து இதுக்கு லிக்விடிட்டி இல்லை. இப்போ லிக்விடிட்டி இருக்கிற ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இந்த செகண்ட் ஆர்டர் பிளாக் தான். சரிங்களா? பட் மார்க்கெட் என்ன பண்ணுது, கீழே போயிட்டு ஒரு லிக்விடிட்டியை இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மார்க்கெட் க்ரியேட் பண்ணுது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் வந்து மார்க்கெட் நீட்டாக வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மேட்ரு வந்து தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஆர்டர் பிளாக்கில் என்ட்ரி கொடுத்துச்சுன்னா என்ட்ரி போடலாம். மார்க்கெட் சொன்ன மாதிரியே ஒரு நீட்டான ஒரு என்ட்ரி வந்து கொடுக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் இங்கே என்ட்ரி SL பார்த்திங்கன்னா கொஞ்சம் பஃபர் வச்சு வைக்கிறது நல்லது. கீழே வந்து இழுத்து விட்டு நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து வைக்கிறோம். ஒரு 1:3 அப்படின்றது டீசெண்டான ஒரு அமௌண்ட்டு தான். இப்போ வந்து 1:3 இருக்குது. எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் வந்து பிரேக் வின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு 1:6 வரைக்கும் நம்ம டார்கெட் வைப்போம். எவ்வளோ தூரம் அடிக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நீட்டாக வந்து இறக்கி ஏற்றிருச்சு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1:9 வச்சுருந்தா கூட நமக்கு டீசெண்டாக அடிச்சிருக்கும். பட் ஸ்டில் யாராக இருந்தாலும் கொஞ்சம் RR வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதே ரொம்பவுமே வந்து நல்ல விஷயம் தான். சரிங்களா? இது வந்து நம்ம 5 minutesல இறக்கி வச்சது. இப்போ ஒரு வேளை வந்து நான் டேரெக்ட் என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன்லங்க, அந்த மாதிரிலாம் நான் போட்டிருந்தேன்னா ஸோ இங்கே வந்து என்ட்ரி நமக்கு SL பார்த்திங்கன்னா ஒரு 1:3 இது வரைக்கும் வந்திருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்னும் கீழே போயிருக்கு. பட் இது நமக்கு போதுமான ஒரு டார்கெட் தான். 1:5, 6 வரைக்குமே வந்து மார்க்கெட் நீட்டாக அச்சீவ் ஆகிருக்கு. நம்ம 1 hour ஆர்டர் பிளாக்கில் வச்சாருந்தாங்க. 5 minutesல வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக தான் போகும் RR. பிப்ஸ் ரேஷியோ நீங்கள் வழக்கமாக கேட்குற மாதிரி பார்த்தீங்கன்னா RR இப்போ கொடுத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 165.2 அது தேவையில்லைங்க. 165 பிப்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஓகேங்க, இன்றைக்கி இதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999க்கு அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.